இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து ரேஷன் அரிசி சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுல வரதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப திக்கான அரிசியா இருக்கும். இப்ப நம்ம கடையில வாங்குறது ரொம்ப மெலிசான அரிசியா இருக்கும். நல்லா பாலிஷ் பண்ணது. ரேஷன்ல வரும்போது கம்மி ரேட்டுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா பாலிஷ் இல்லாம, அதிகமான பாலிஷ் இருக்காது. அதனால அதனுடைய அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பட் அதுபடி இது சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா காலங்காலமாவே ஒரு 3, 4 தலைமுறையா நம்ம இந்த வெள்ளை அரிசிக்கு நம்ம பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒரு பெரிய சிக்கலா நான் இதுல பாக்குறேன். எங்க பிரச்சனை அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, நியூட்ரிஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, உள்ள இருக்கக்கூடிய வெறும் கார்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த அரிசியை மட்டும் சாப்பிடுறது தான் சிக்கல். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு முறை அப்படின்னு பேசும்போது நிறைய இடத்துல சொல்றது என்ன அப்படின்னா, ஒயிட் ரைஸ் வெள்ளை சாதம் சாப்பிடாதீங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய அரிசிகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த அரிசி சாப்பிடணும், எந்த அரிசி எடுத்துக்கணும், சர்க்கரை வியாதி குறிப்பா கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க சாப்பிடுங்க. ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க வாழ்நாள் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் மொத்தமும் இந்த சர்க்கரையை கண்ட்ரோல்ல வைக்கணும் அப்படின்னா ஒரே அரிசியை தொடர்ந்து அவங்களால சாப்பிட முடியுமா சார்? ஆக்சுவலி அரிசி பத்தி பேசும்பொழுது அடுத்த ஜென்ரேஷன்ல நிறைய மறந்தே போயிடுச்சு. ஒரே ஒரு அரிசி மட்டும்தான், மார்க்கெட்ல வரக்கூடிய அரிசி மட்டும்தான் இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும். பட் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், நெல் வகைகள் எக்கச்சக்கமானது. ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் ருதுவானதுக்கு, ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு அரிசி வகை. ஒரு கல்யாணமாக போகுதுன்னா பெண்ணுக்கு ஒரு அரிசி வகை, ஆணுக்கு ஒரு அரிசி வகை. இதுல ஒரு இதுக்கும் சமைச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அரிசியில இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள அவங்க தெரிஞ்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இப்ப பார்த்தா எல்லா இடத்துலயும் ஒரே அரிசி தான். ஒரே டைப் ஆஃப் அரிசி. மார்க்கெட்ல வரக்கூடிய பாலிஷ் பண்ண அரிசி. இப்போ இது எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, அரிசியில பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க நெல்லுல இருந்து டைரக்ட்டா நீங்க கைக்குத்தலா இடிச்சு அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க பிரச்சனை அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு, நியூட்ரிஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, உள்ள இருக்கக்கூடிய வெறும் கார்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த அரிசியை மட்டும் சாப்பிடுறது தான் சிக்கல். ஸோ நீங்க இப்ப இருக்கக்கூடிய அரிசியிலேயே இப்ப கிராமங்கள்ல எங்க வீட்லலாம் பார்த்தா, நாங்களே அறுவடை பண்ண நெல்ல வேக வச்சு, வெயில்ல காய வச்சு, நாங்க தான் போய் அரைச்சுட்டு வருவோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் நெல்லு அவிச்சு வெளியில வாசல்ல காய வச்சு, அத அரைக்கிறதுக்கு நைட்ல போவோம். மாட்டு வண்டியில வச்சுக்கிட்டு, வீட்ல போயிட்டு நெல்லு ஆலையில போயிட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்து, அத தான் நாங்க பயன்படுத்துவோம். ஆனா இந்த ஒரு 20 வருஷத்துல இப்ப எங்க வீட்ல அந்த பழக்கமே இல்ல. நெல்லு அறுவடை பண்ற நெல்ல அப்படியே போயிட்டு வித்துர்றோம். வித்துட்டு வர காசுல வீட்ல போய் கடையில இருக்கக்கூடிய சிப்பத்துல இருக்கக்கூடிய அரிசிய வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம். ஸோ நாங்க டைரக்ட்டா நாங்களே பயன்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய அரிசிய நாங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றதே இல்ல. அதனால தான் பார்த்தா எங்க வீட்ல நெறைய பேருக்கு டயபெட்டிக் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அரிசியில பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த அரிசிய எப்படி ப்ராசஸ் பண்றோங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதனால நீங்க எந்த அரிசியா இருந்தாலும் நெல்ல எடுத்து அத கைக்குத்தலாவோ இடிச்சுட்டு, அந்த ஃபைபர் கோட்டோட இருக்கிறத நீங்க சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா, அது ஒருபோதும் பிரச்சனை பண்றது கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க சொன்னது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான அரிசி வகைகளை பயன்படுத்தலாம்? குறிப்பா அந்த சர்க்கரை நோயாளிகள் என்ன மாதிரியான அரிசியை பயன்படுத்தலாம்? இப்போ எல்லா அரிசி வகைகளும் அவைலபிள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பசுமை புரட்சி வரும்பொழுது, அந்த IR8 சொல்லக்கூடிய 3 மாசத்துல வரக்கூடிய குறுவை அரிசி தான் எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி, நெல் ரகங்கள்லாம் பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க. மாப்பிள்ளை சம்பா, செவ்வரிசி, கருப்பரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாமே ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பயிரிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன சிக்கல்னா, இது எல்லாமே இப்போ எடுத்துக்கிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொல்லிடுறேன் பேஷண்ட்ட, இந்த அரிசி சாப்பிடுங்க, இந்த அரிசி சாப்பிடுங்க அப்படின்னு. நாங்க பாரம்பரியமா காலங்காலமா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, எங்களுக்கு அது ஒத்துக்கிட்டு இருந்துச்சு. அத சாப்பிட்டா அதுக்கான நியூட்ரியன் எனக்கு கிடைச்சது. அது டைஜஸ்ட் ஆயிடுச்சு. அதனால வரக்கூடிய பெனிஃபிட் எனக்கு கிடைச்சது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில புதுசா இந்த ஒரு அரிசிய சாப்பிடுங்க. குறிப்பா சொல்லணும்னா மில்லட்ஸ்.
மில்லட் சாப்பிடுங்க, மில்லட் சாப்பிடுங்கன்னு ஒரு பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா மில்லட் வந்து என்னுடைய தாத்தா, பாட்டி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒத்துக்குச்சு. எங்க அப்பாவுக்கு ஒத்துக்குச்சு. நான் மில்லட் சாப்பிடல. ஸோ எனக்கு கூட நடுவுல எப்ப எடுத்தா எனக்கு ஒத்துக்குது. பட் ஆனா என்னுடைய பசங்களுக்கு குடுக்கும்போது சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்குது. மில்லட்ஸ் குடுத்தா நெறைய காம்ப்ளிகேஷன் வருது, நெறைய டிஸ்டர்பன்ஸ் வருது. என்ன மாரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு ஸோ இருக்கு சார்? இன்டைஜஷன் தான் மெயின் ப்ராசஸ் அதுல. இன்டைஜஷன் வருது, டைஜஷன் ஆக மாட்டேது, கான்ஸ்டிபேஷன் வருது, இட்சிங் வருது. ஸோ அத சாப்பிட்டா டோட்டலா டிஸ்டர்ப் ஆகுற நிலைமையில இருக்காங்க. ஸோ ஜெனடிக்காவே அது வந்து நம்ம உடம்புக்கு ஏத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இந்த அரிசிலாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இது நல்லதுன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா காலங்காலமாவே ஒரு 3, 4 தலைமுறையா நம்ம இந்த வெள்ளை அரிசிக்கு நம்ம பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சிக்கலா நான் வந்து இதுல பார்க்குறேங்க. ஓகே. நெறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து ரேஷன் அரிசி சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? ஸோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதுல வந்து வரதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப திக்கான அரிசியா இருக்கும். இப்ப நம்ம கடையில வாங்குறது ரொம்ப மெலிசான அரிசியா இருக்கும். நல்லா பாலிஷ் பண்ணது. ரேஷன்ல வரும்போது கம்மி ரேட்டுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா பாலிஷ் இல்லாம, டைரக்ட்டா இப்ப நான் சொன்ன அந்த புழுங்கல் அரிசி ப்ராசஸ் நம்ம வேக வச்சு ஆலையில அரைச்ச ஒரு இதுவா இருக்கும். அதிகமான பாலிஷ் இருக்காது. அதனால அதனுடைய அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பட் அதுபடி இது சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பாலிஷ் பண்ணாம நீங்களே கைக்குத்தலாவோ, நீங்களே அரைச்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. இந்த கேரளா ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிகப்பரிசி அது சாப்பிடும்போது சுகர் கண்ட்ரோல் ஆகுமா சார்? கண்டிப்பா சுகர் வந்து நீங்க சாப்பிட்டத உடனே ஃபாஸ்ட்டா அப்சார்ப்ஷன் ஆகுது. அதுல இருக்கிற சுகர் உடனே அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா தான் சிக்கல். நீங்க சாப்பிட்டது ஸ்லோவா டைஜெஸ்ட் ஆகுது, ஸ்லோவா அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா, சுகரும் உங்க உடம்புல அந்த அந்த ரேஞ்ச்லயே இருக்கும். இப்ப நான் சாப்பிட்ட உடனே நான் ஒரு 2 கப் ரைஸ் சாப்பிடுறேன்னா, அந்த 2 கப் ரைஸ்ல ஒரு ஒரு 100 கிராம் சுகர் இருக்கு அப்படின்னா, அது அப்படியே உடனே என் உடம்புல அப்சார்ப் ஆயிடுதுன்னா, இதுதான் சிக்கல். இப்ப நீங்க சொன்ன இந்த கேரளா அரிசியோ, இல்ல மாப்பிளை சம்பாவோ, இல்ல கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அதுல வந்து அந்த ஃபைபர் கோட்டிங்கோட இருக்கும். அத நீங்க சமைச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப ஸ்லோ அப்சார்ப்ஷனா இருக்கும். ஸோ அது வந்து நீங்க அப்சார்ப் ஆகுறதே ஒரு காலையில சாப்பிட்டீங்க அப்படின்னா, மதியம் ஈவினிங் வரையுமே ஸ்லோவா அப்சார்ப் ஆயிட்டுருக்கும். அதனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய சுகருடைய இன்டேக்கும் ஸ்லோவா போகும். அத டைஜெஸ்ட் பண்ணி வெளியில ஏத்துறதும் ஸ்லோவா போயிட்டுருக்கும். அதனால அது வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ சர்க்கரை நோயாளிகள் இப்போ ஒரு மீல் பிளேட் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே ரைஸ் அப்படிங்கிறது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பழங்களோ, காய்களோ ஏதாவது பழங்கள் இல்ல, காய்கள், கீரைகள் சாப்பிட்டுட்டு தான் ரைஸ் சாப்பிடணுன்றாங்க. அது உண்மைதானா சார்? அப்படி பண்ணும்போது சுகர் ஸ்பைக் ஆகாம இருக்குமா? ஸோ இதுல நீங்க எல்லாம் கேட்கிற கேள்வி எல்லாமே ஒரே இதுல சீக்ரெட் தான் இருக்கு. நீங்க அதிகப்படியான அரிசி சாப்பிடுறத குறைக்கிறத தான் அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க ஏற்கனவே பழங்களும், கீரைகளும் சாப்பிட்டா ஓரளவு வயிறு ஃபில் ஆயிடும். ஸோ அப்போ நீங்க வந்து ரைஸ் வந்து கம்மியா தான் எடுப்பீங்க. ஸோ அதுல சூட்சமம் வந்து அதுல தான் இருக்கு. அதனால நீங்க எப்படி சாப்பிட்டாலும், நீங்க சமைக்கிறதுலயும் நீங்க எந்த விதமான அரிசிய பயன்படுத்துறீங்க, அது எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து தான், அது சுகரோட ஸ்பைக்க கூட்டுதா, குறைக்குதா அப்படிங்கிறது இதுல இருக்குது. இப்போ அரிசி வகைகள் அப்படின்னா, நீங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ சிறுதானியமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சிறுதானியம் வந்து நம்ம அரிசியா வடிச்சு தான் சாப்பிடணுமா? இல்ல சர்க்கரை நோயாளிகள் இத கஞ்சி மாதிரி, களி மாதிரி எல்லாம் சாப்பிடலாமா? ஸோ கஞ்சி வந்து உடனே அப்சார்ப்ஷன் ஆகக்கூடிய விஷயம். ஸோ நோயாளிகள் வந்து ஒரு வீக்னஸ்ல இருக்காங்க. டயபெட்டிக் இல்லாம என்னோட எனர்ஜிக்காக சாப்பிடுறேன் அப்படின்னா, கஞ்சியா சாப்பிடுறது நல்லது. சாதமா வடிச்சு சாப்பிடுறது வந்து ரொம்ப சேஃப். ஸோ அது சிறுதானியமா இருக்கட்டும், இல்ல வந்து அரிசியா இருக்கட்டும், சாதமா வேக வச்சு சாப்பிடும்பொழுது, நான் சொல்லக்கூடிய அந்த அப்சார்ப்ஷன் வந்து மீடியமா இருக்கும். கஞ்சி வந்து இமிடியேட்டா உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவு சாப்பாட வந்து ரைஸ் சாதமாக சாப்பிடுறது தான் நல்லது. கஞ்சியா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வேகமா அப்சார்ப்ஷன் ஆகும். உங்களுடைய டயபெட்டிக் ஸ்பைக் அந்த சுகரோட ஸ்பைக்கும் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்னைக்கு அரிசி வகைகள், குறிப்பா சர்க்கரை நோயாளிகளுக்கு எது எடுக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சித்தர்கள் இத பத்தி ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா சார்? இந்த சர்க்கரை நோயாளிகள் இந்த அரிசி சாப்பிட்டா கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும். அப்படி ஏதாவது குறிப்புகள் இருக்கா? சித்த மருத்துவத்துல வந்து ஒரு அரிசிக்கும் அதனுடைய குணங்கள வந்து விளக்கியிருக்காங்க. நான் சொன்ன மாரி ஒரு பெண் ருதுவானதுக்கு என்ன அரிசி சாப்பிடணும், ஆ மாப்பிள்ளை சம்பா எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம். அதே மாரி இந்த மதுமேகம், மேக நோய்களுக்கு வந்து சம்பா அரிசின்னு சொல்லக்கூடிய மணிச்சம்பா அப்படிங்கக்கூடிய அரிசிய வந்து மேக நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டா மேக நோய் குறையும். ஈவன் அதோட இருக்கக்கூடிய டயபெட்டிக். இப்போ டயபெட்டிக் வந்து இந்த மணிச்சம்பா அரிசி வந்து ரொம்ப விசேஷமானது. அது கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். ஸோ நான் சொன்ன மாரி அந்த மணிச்சம்பாவ சாப்பிடும்பொழுது மேகத்த அதிகமாகாம அந்த மேகத்த குறைக்கிறதுனால டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். சித்தர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அத. சீரக சம்பா அரிசி அதையும் நம்ம பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். அதுவும் அந்த சம்பாவுடைய வெரைட்டி தான். பட் இந்த மணிச்சம்பா வந்து ரொம்ப விசேஷமானது டயபெட்டிக்ல. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோயாளிகள் வந்து என்ன அரிசி வகைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.